ஏன்னா எனக்கு கதை சொல்லும்போது என்னோட கதாபாத்திரம் எனக்கு முதல்ல செட் ஆகுதான்னு தான் முதல் கதை பிடிச்சிருக்கணும். அந்த கதாபாத்திரத்தை என்னால் பண்ண முடியும்னு நான் நம்பணும், டைரக்டர் நம்பணும். அப்புறம் வந்து அதெல்லாம் பண்ணி ஓகே அப்படின்னா தான் இந்த படம். அதுமாதிரி ஒரே மாதிரியும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போகுமிடம் புறமுங்க அது ஒரு இதாக இருக்கும். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கு இதில் இது வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஜாலியாக முன்னாடி இந்த பண்ணுற அந்த ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஒரு களவாணித்தனமும் அதில் இருக்கும், ஒரு கலகலப்புத்தனமும் இருக்கும். எல்லாமே இதில் ஆமாம், அதான் அந்த மாதிரி கலந்த இந்த கேரக்டர். அப்புறம் 7ஆம் பொருத்தம் பார்த்தா அது கொஞ்சம் ஒரு ஒரு சீரியஸான அது இதுவரை நான் இதுவரை அந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணதில்லை. அந்த 7ஆம் பொருத்தம்ன்ற படத்தில் கேரக்டர் பண்ணுறேன். அதை அப்போதைக்கு விரிவாக பேசுவேன். அந்த இதுவரையும் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கும். அதுமாதிரி சிம்பு தேவன் படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு புது கேரக்டராக இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு படமும் இப்போ வந்து ஒரு நம்மளோட கேரக்டர் வந்து அதாவது ரொம்ப நம்ம அந்த விமலுங்கிற அடையாளத்தை கெடுத்துக்காம உள்ள கேரக்டராக இருக்கும். அதை கெடுத்துக்கிட்டு நான் ஒரு மாடனாக செய்கிறேன் அப்படி இருக்காம என்னோட அடையாளமும் கெடாமல் அந்த கேரக்டரும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்.